ஒரு தலைவர். அந்த ஒரு தலைவருக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னா அது நம்முடைய வெற்றி. நைஜரை பற்றி யாருமே பேசலை, இது என்ன ஹிட் அடிக்க போகுதா, இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு பதிவு ஆப்பிரிக்க நாடுகளை பற்றிய புதிய பரிணாமத்தில் தமிழ் பொக்கிஷம் வழங்கி இந்த பதிவு ரொம்ப சூப்பராக இருக்கு, இதை கண்டினியூ பண்ணு விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் தான் நைஜர் பாகம் 4க்கு காரணம். அப்படின்னா ஏதோ ஒரு தலைவரை பற்றி பேச போறீன்னு சொன்னியே, ஒரு தலைவரை பற்றி பேச போறேனா? இல்லை, 2 தலைவர்கள். எஸ், அந்த 2மே முக்கியமான தலைவர்கள். நைஜருக்கு நாங்க இருக்கோம், பர்கினா ஃபேசோ அப்படிங்கிற ஒரு நாடு உங்க பின்னாடி இருக்கு, 2 கோடி மக்கள் இருக்காங்க, நீ தைரியமா நடை போடு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் கர்ஜிக்கிறார். அந்த இப்ராஹிம் அவர்களுக்கு வயது 32 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2022ல மிகப்பெரிய ஒரு ராணுவ புரட்சியில பர்கினா ஃபேசோவினுடைய அதிபரா மாறுகிறார் இப்ராஹிம். ஆனா அப்படிப்பட்ட இப்ராஹிம் அவர்கள் உண்மையிலேயே அடுத்தடுத்த தீர்மானங்கள்ல என்ன நிறைவேற்றினார் தெரியுமா? அப்படி நிறைவேற்றிய போது ஒரு தலைவரை எல்லாருமே நினைவு கூர்ந்தாங்களே, அவர் யார்? இது நைஜர் பாகம் 4. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஏன் நைஜர், ஏன் ஆப்பிரிக்கா, ஏன் இப்போ இந்த டாபிக்? இதுக்கு பதில் யார் தெரியுமா கொடுக்குறாங்க? பர்கினா ஃபேசோவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்கள் சொல்றாங்க, மை ஜெனரேஷன் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். How can Africa, which has so much wealth, became the poorest continent in the world today? இவ்வளோ வளங்கள் இருந்தும் என்னுடைய நாடு, என்னுடைய ஆப்பிரிக்கா ஏன் இவ்வளோ ஏழ்மையான நாடாக, ஏழ்மையான கண்டமாக இருக்கிறது? இதை இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்றார் இப்ராஹிம் அவர்கள். அது மட்டும் தானா? நேற்று ஒரு வார்த்தையை சொன்னார், we have been receiving French aid for 63 years. 63 வருடங்களாக பிரான்ஸ் எங்களுக்கு உதவியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எங்க நாடு வளர்ந்ததா? 63 வருடங்கள் கிடைத்த உதவியால் எங்களுடைய வளர்ச்சி இருந்ததா? கிடையாது. அப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லாத ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சு என்ன பயன்? எனவே எங்களுக்கு பிரான்சினுடைய உதவி தேவையில்லை. அந்த உதவி கிடைக்காதனால நாங்க யாரும் செத்து விட மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த உதவி கிடைக்காதனால நாங்க யாரும் செத்து விட மாட்டோம். எங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வரும், எங்களை நாங்களே காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய உதவியை நாங்களே செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு வரும். அந்த துடிப்புக்காக சொல்றேன், எனக்கு பிரான்சினுடைய எந்த உதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு துடிப்புடன் சொல்லக்கூடிய இப்ராஹிமை கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல கொன்னு போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அங்க ராணுவ ஆட்சியோ இல்ல மேற்குலக நாடுகளுடைய யுத்தமோ வரப்போகுது. எப்படி விக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னு கேட்டா, அவர் கடந்து வந்த பாதை கரடு முரடு முள்ளு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதை அவர் உருவாக்குனது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2022. அப்போதைய அதிபராக இருக்கக்கூடியவர் பால் ஹென்றி டாமிபா அப்படிங்கிறவர் தான். இந்த பால் ஹென்றி டாமிபா அப்படிங்கிறவர் 8 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பர்கினா ஃபேசோவினுடைய அதிபரா மாறி நிற்கிறார். ஹமீபா அப்படிங்கிறவரை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் ஒரு ராணுவ தளபதியா இருந்து ராணுவ புரட்சி காரணமாகத்தான் அதிபராக வந்து நிற்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மக்கள் எதுக்காக ராணுவ புரட்சிக்கு ஓகே சொன்னாங்களோ, இந்த டமீபா அப்படிங்கிறவர் ரொம்ப டம்மி பீஸா செயல்படுகிறார். ரொம்ப கோபம் வருது இப்ராஹிம் அவர்களுக்கு. டமீபாவினுடைய படை தளபதியா இருந்தவர் தான் இந்த இப்ராஹிம் அவர்கள். சோ இப்ராஹிம் அவர்கள் நினைக்கிறாங்க, வேண்டாம், இதுக்கு மேல நாம ஆட்சி செய்யலாம், டமீபாவை என்ன செஞ்சலாம், ராணுவ புரட்சி செஞ்சு அதிபர் பதவியிலிருந்து விரட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறார். அப்படி அவரால் விரட்டி அடிக்கப்பட்டு பர்கினா ஃபேசோவினுடைய தலைவராக உயர்ந்து நின்றார் இப்ராஹிம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அவர்கள் வந்துட்டார், அரியணை ஏறிட்டார், அதிபரா மாறிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே பிரைம் மினிஸ்டரா ஒருத்தரை வைக்கணும். நம்ம அதிபர் பிரைம் மினிஸ்டரா யாரை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மனுஷன் சுத்தமா யோசிக்கவே இல்லை, ஒரு பெயரை சொல்றார், சாம்பலா அப்படிங்கிறவர். இந்த சாம்பலா யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே உதிக்குது. இந்த சாம்பலா அப்படிங்கிறவர் ஒரு புரட்சியாளருடைய படையில் 1980கள்லாம் இருந்தவர். சொல்ல போனா ஆப்பிரிக்க நாட்டை, குறிப்பா பர்கினா ஃபேசோவை காப்பாற்றுவதற்கு வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி நின்ற போது ஒரு புரட்சியாளருடைய படை, அந்த படையை உருவாக்கிய ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மை பயக்கும் விதமா நிறைய விஷயங்களை செய்தவர் தான் இந்த சாம்பலா அவர்கள். ஸோ சாம்பலா அவர்களை பிரைம் மினிஸ்டரா வைக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே அந்த இப்ராஹிம் அவர்களை பார்க்கிறார்கள், கையெடுத்து கும்பிடுறாங்க. தூரமா ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அவர்கள் நடந்து போற இடத்துல எல்லாத்திலுமே அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அது ஒருவருடைய பெயர். அந்த பெயர் தான் தோமஸ் சாங்கரா அவர்கள். தோமஸ் சாங்கரா. இந்த தோமஸ் சாங்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைவன் யார்? தோமஸ் சாங்கராவினுடைய மறு உருவம் தாயா இந்த இப்ராஹிம் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் நாடு முழுவதுமாக தீப்பற்றி எரிகிறது. அப்படியே அடிவயிறு கலங்க இப்ராஹிம் அவர்களை பார்க்கிறார்கள் மேற்குலக நாடுகள். தோமஸ் சாங்கரா
யார் இந்த மனுஷன்? நேரா நம்ம 1980களுக்கு போக போறோம். தோமஸ் சங்கரா. இன்னைக்கு நீங்க இந்த வரலாறை கேட்ட பிறகு தோமஸ் சங்கரா அப்படிங்கிறவர் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இருப்பார். அதுக்கு நான் கேரண்டி. தோமஸ் சங்கரா அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய இந்த பர்கினோ ஃபாசோனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு குட்டி நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாட்டில் 40% அதிகமான மனிதர்கள் பிலோ போவர்ட்டி லைன்ல இருக்காங்க. ஒரு நாளொன்றுக்கு $2 கூட சம்பாதிக்க முடியாம இருக்காங்க. 160 ரூபாய். அவ்வளவு ஏழ்மையான நாடா விக்கி அந்த பர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, 2017 மட்டுமே பர்கினோ ஃபாசோல இருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தின் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ல இந்த பர்கினோ ஃபாசோக்கு கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? வெறும் 300 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 2000 கோடி ரூபாய். 24,000 கோடி ரூபாய் எங்க இருக்கு? 2000 கோடி ரூபாய் எங்க இருக்கு? அப்படின்னா மீதம் இருக்கும் பணமெல்லாம் எங்க போச்சு? பர்கினோ ஃபாசோவுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல பிரான்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. பர்கினோ ஃபாசோவினுடைய மைனிங்கை நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கனடா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றது நான் தாண்டா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி எடுத்ததெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய சொற்ப பணத்தை வச்சு பர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற இந்த நாடு அவங்களுடைய மக்களுக்கு உதவிகளையும் நலத்திட்டங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட நாட்டில் உண்மையான ஒரு தலைவன் உருவாகி கூடாது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் எப்போதுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தன் உருவாகினான் என்றால் அவனை அழித்து விடுவார்கள். இதெல்லாம் தாண்டி இந்த பர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான், ஒரு கதாநாயகன் தேவைப்பட்டான், சொல்ல போனா ஒரு சூப்பர் ஹீரோ தேவைப்பட்டார். 1949 குட்டியோண்டா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிறக்கிறாரு இந்த தோமஸ் சங்கரா அப்படிங்கிறவர். தோமஸ் சங்கரா அப்படிங்கிறவர் ஒரு குட்டியான கிராமத்துல கத்தோலிக் பேரண்ட்ஸ் கிட்ட பிறக்கும்போது அந்த கத்தோலிக் பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க இவர் ஒரு பிரைஸ்டா போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் ஒரு பாதிரியாரா போறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, நான் ஒரு ராணுவ வீரனா போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சிறு வயதிலிருந்தே ராணுவ வீரருக்கான பயிற்சி அப்பர் வோல்ட்டால நானும் ஒரு ராணுவ வீரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது என்ன அப்பர் வோல்ட்டா? உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியாது. இந்த பர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற இந்த பெயர் கொடுத்தது கூட இந்த தலைவர் தான், தோமஸ் சங்கரா அப்படிங்கிறவர் தான். அதுவரையிலும் இந்த பர்கினோ ஃபாசோவினுடைய பெயர் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பர் வோல்ட்டோவாக இருந்தது. ஸோ அப்பர் வோல்ட்டோவில் 1980களில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகிறார். அந்த பிரைம் மினிஸ்டர் வேறு யாருமே கிடையாது, இந்த தோமஸ் அவர்கள் தான். ஸோ தோமஸ் சங்கரா நாடு முழுவதும் அவருடைய பெயர் அடிபடுது. தோமஸ் சங்கராவை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி 1983 அவரை சிறை பிடிக்கிறாங்க. அப்படி சிறைப்பிடித்த இந்த தோமஸ் சங்கராவை விடுவிக்க வருகிறார் அவருடைய நண்பர் பிளைஸ் காம்பேர் அப்படிங்கிறவர். இந்த காம்பேர் அப்படிங்கிற ஒரு ராணுவ புரட்சி செஞ்சு அங்க இருக்கக்கூடிய அதிபரெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தோமஸ் சங்கரா அவர்களை அதிபராக மாற்றுகிறார். 1983 தோமஸ் சங்கரா அவர்கள் இந்த ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஒரு குட்டி நாடா இருந்த அப்பர் வோல்ட்டா என்கிற நாட்டினுடைய அதிபரா மாறும்போது, இவ்வளவு நாள் இந்த அப்பர் வோல்ட்டா அப்படிங்கிற பெயர்ல நமக்கு நிறைய தீமைகள் நடந்திருக்கு. இன்னையிலிருந்து நம்முடைய நாட்டின் பெயர் பர்கினா ஃபாசோ அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்படி அறிவித்தது மட்டும் கிடையாது, அதற்கான பெயர் விளக்கத்தையும் கொடுக்கிறார். த லேண்ட் ஆஃப் அப்ரைட் பீப்புள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய மக்களை பர்கினேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்கினேப் அப்படின்னா அப்பர் ரைட் பீப்புள், அந்த லேண்ட் ஆஃப் அப்பர் ரைட் பீப்புள் தான் பர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். சரி, தோமஸ் சங்கரா அவர்கள் இந்த பர்கினோ ஃபாசோவினுடைய அதிபரா மாறிட்டார். அதுவரையிலும் அங்கிருந்த நிலைமை என்ன தெரியுமா? சாப்பாடு எங்கேயுமே கிடையாது, தண்ணி சுத்தமா கிடையாது, அங்க இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்படுகிறது. இவ்வளவு நாள் பர்கினோ ஃபாசோ இல்லாட்டி அப்பர் வோல்ட்டா அப்படிங்கிற நாட்டை ஆண்டவர்கள் எல்லாமே மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. அப்படி ஆதரவா செயல்படும் போது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அவங்களுக்கு கண்ணில் கூட தெரியாது, காதுல கூட கேட்டுக்கிட மாட்டாங்க. ஸோ மக்கள் அங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை உணர்ந்த பர்கினோ ஃபாசோவினுடைய புதிய சூப்பர் ஹீரோ தோமஸ் சங்கரா அவர்கள் நினைக்கிறாரு. நினைச்சது மட்டும் இல்லாம 3 வருஷத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 வேளை சாப்பாட்டை உறுதி செய்கிறார். ஒரு ஸ்வீடனுடைய சோசியாலஜி ப்ரொஃபசர் என்ன தெரியுமா சொல்றாரு? தோமஸ் சங்கரா has conquered hunger. It has meant that Burkina in 4 years has become food self-sufficient அப்படிங்கிறார். வெறும் 4 வருஷத்துல அங்கிருந்த மக்களுக்கு சாப்பாடுனா 2 நேரம் கிடைச்சிருக்கணும்பா, ஃபுல் டைம் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும்பா அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை உருவாக்குறார். காடுகள் அழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது. நாம 10 மில்லியன் கிட்டத்தட்ட 1 கோடி மரக்கன்றுகளை நம்ம நாடு முழுவதுமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை இடுகிறார். 50 கிலோமீட்டருக்கு நம்ம என்ன செய்யணும்? காடுகள் சார்ந்த நிலப்பரப்பு மட்டுமே வைத்துதான் நம்முடைய முழு நிலப்பரப்பையும் காடுகளையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த பர்கினோ ஃபாசோவினுடைய புதிய
அதிபர் தோமஸ் சங்கரா அவர்கள். அது இல்லாம கிட்டத்தட்ட 20 லட்சம் மனிதர்களுக்கு அந்த 3 வருஷத்துல நான் சொல்றேங்க, யாருமே சீண்டி பார்க்காத ஒரு இடம், தங்கத்துக்காக மட்டுமே வேட்டையாடப்பட்ட அடிமைகள் கிடந்த இடத்துல 20 லட்சம் மனிதர்களுக்கு போலியோ, மெசல்ஸ், எல்லோ ஃபீவர் இப்படின்னு சொல்றதுக்கான வேக்சினை போட வைக்கிறார். அது இல்லாம அங்க இருந்த குழந்தைகள் இறந்து போற விகிதம் 20.8% இருந்தது. பிறக்கிற குழந்தைகள்ல 20 குழந்தைகள் 120 குழந்தைகள் இறந்து போறாங்களா இருந்துச்சு. அதை வெறும் 3 வருஷத்துல 13% குறைக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம், அங்க இருக்கக்கூடிய படிப்பு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலை, இது எல்லாத்தையுமே ஒரு 3-4 வருஷத்துல அந்த மனுஷன் சடன் மாத்திக்கிட்டே இருக்காரு. சங்கரா இந்த மனுஷன் தாயா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எய்ட்ஸ் ஒரு பொல்லாத நோய் அப்படிங்கிறத முதலாக சம்மதித்த ஒரு தலைவர். எய்ட்ஸுக்கு எதிராக எய்ட்ஸால் இங்க வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் நம்ம உடனடியாக களைய வேண்டும் அப்படின்னு சொல்ற உத்தரவை போட்டதும் இதே சங்கரா அவர்கள் தான். எஜுகேஷன், நீ கண்டிப்பா படித்து தான் ஆக வேண்டும், நீ படிக்கிறதுக்காக நாங்க இங்க சாகிறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க குழந்தைகளுக்கு படிப்பு வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் இந்த சங்கரா அவர்கள். 1983 வெறும் 13% தான் பர்கினோ ஃபாசோல படித்த நபர்கள். 1987 73% மனிதர்கள் படித்த நபர்களாக மாற்றப்பட்டார்கள் என்றால் ஒரு தலைவன், ஒரு சூப்பர் ஹீரோ, அவர்தான் தோமஸ் சங்கரா அவர்கள். அது மட்டுமா, பெண்கள், அவங்களுக்கான சட்டங்கள், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இப்படின்னு சொல்ற ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிறார். ராணுவத்துல பெண்கள் இருக்கணும், அரசாங்க வேலைகள்ல பெண்கள் இருக்கணும், பெண்கள் நினைக்கிற மாதிரி உடை போடலாம், பெண்கள் நினைக்கிற மாதிரியான வேலை செய்யலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சியும் உருவாக்குகிறார். சொல்ல போனா 1984-85 இந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வருதுங்க. அந்த நாட்டுல வந்த முதல் சூப்பர் மார்க்கெட் இந்த மனுஷனால உருவாக்கப்பட்டதுதான். சரி, 1983 இருந்து 1987க்குள்ள இவ்வளவு பெரிய மேஜிக்கை செய்கிறார் சங்கரா அவர்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, பெண்களினுடைய மௌனத்தின் கர்ஜனையை நான் கேட்கிறேன், அவர்களின் புயலின் ஓசையை நான் உணர்கிறேன், அவர்களின் கிளர்ச்சியின் சீற்றத்தை நான் உணர்கிறேன், அவர்கள் படும் பாட்டை நான் உணர்கிறேன், அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும், அதே பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், அதே பெண்கள் நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காகவும் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அடுத்ததா அவர் சொன்ன வார்த்தை இருக்கு, உனக்கு ஒருத்தன் சாப்பாடு போடுறான்னா அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண போறான்னு அர்த்தம். இவ்வளவு நாள் உனக்கு ஒருத்தன் சாப்பாடு போட்டுட்டு இருந்தான், பிரான்ஸ், மேற்குலக நாடுகள், அவன் உன்னை அடிமையா வச்சிருக்கான். சொல்ல போனா நம்ம எல்லாருமே அடிமையா தான் இருக்கோம். இந்த வாழ்க்கையில நம்ம சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கோம். இன்னையில இருந்து நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, நம்ம யாருடைய கடனையும் திரும்ப கொடுக்க போறது கிடையாது. எல்லாரும் பேரதிர்ச்சியுடன் தோமஸ் சங்கராவை பாக்குறாங்க. என்னப்பா நம்ம நாடு கடன் பட்டிருக்கே, ஏண்டா இங்க இருந்து கோல்ட டன் கணக்கில் அள்ளிட்டு போறாங்க, நம்ம நாடு எப்படி கடன் பட்டு இருக்கும்? நம்ம நாட்டினுடைய கடனை நம்ம திரும்ப செலுத்தவில்லை என்றால் அவன் செத்து போக மாட்டான். யாரு? பிரான்ஸோ, அமெரிக்காவோ, கனடாவோ, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ செத்து போக மாட்டாங்க. ஆனா இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்த 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 இங்க இருக்கக்கூடிய மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற பெரிய வார்த்தையை சொல்லிட்டார். கடனை கொடுக்கலன்னா அவன் சாக மாட்டான், கடனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம இங்க செத்து போயிட்டு இருப்போம். நாம கடன் கொடுப்பதை விட நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை நம்ம பாதுகாக்கணும். இந்த தங்கம் உங்களுக்கு. எல்லா மைனிங்கையும், எல்லா சுரங்கங்களையும் அரசுடைமையா மாத்துறாங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அரசாங்க ஊழியர்களாக மாற்றப்படுகிறார்கள். உங்களுக்கு அரசு வேலை, நீ வந்து மைனிங் பண்றியா, தங்கத்தை எடுக்கிறியா, உனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இந்த மனுஷன் இத்தோடி நிப்பாட்டி இருந்தாரா? இல்ல, அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறார். 1987 யாருமே எதிர்பார்க்கல ஆப்பிரிக்க நாடுகள் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் நடக்கும். ஆனா அதே வருடம் எந்த ஒரு நண்பனால் காப்பாற்றப்பட்டாரோ அந்த நண்பர்களுடைய சதிவேலையில் சிக்கி தன்னுடைய உயிரை இழக்கிறார் தோமஸ் சங்கரா அவர்கள். அப்படின்னா 1987 அவர் செஞ்ச அடுத்த புரட்சி என்ன? ஏன் அவரை கொல்றதுக்காக நிறைய நாடுகள் ஒன்றிணைந்தார்கள்? எப்படி ஒரு பெரிய திட்டம் தீட்டப்பட்டது? தோமஸ் சங்கரா அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வும் அவருடைய இறுதி சில நிமிடங்களும் அடுத்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு தலைவன், இதுதாயா தலைவன், இப்படி இருக்கணும்யா தலைவன்னா, இப்படி இருக்கணும்யா அரசியல்வாதினா அப்படின்னு சொன்னா தோமஸ் சங்கராவை நீங்க கை காண்பிக்கலாம். சமகாலத்துல நான் சொல்றது இதோ 70-80 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாதுங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தலைவன் இருந்தான் அப்படிங்கறது உங்களால உணர முடிகிறதா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இந்த தோமஸ் சங்கராவினுடைய மறு உருவமாக இப்ராஹிம் அவர்கள் வந்திருக்காங்க. இங்க மதம் ஒரு பொருட்டே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. தோமஸ் சங்கரா கத்தோலிக், இப்ராஹிம் இஸ்லாம், எங்க இருக்குங்க இங்க மதம்? இங்க மதத்தை வச்சு அரசியல் செய்ய நினைப்பவனும், ஜாதியை வச்சு அரசியல் செய்ய நினைப்பவனும், உனக்கு இவன் தாண்டா இதெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு சொல்ற இவ்வளவு நாள் நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கிற இன்னொரு அரசியல் இருக்கு பாருங்க. 60-70 வருடங்களா நம்ம ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லையா, தோமஸ் சங்கரா அவர்கள் சொல்ற மாதிரி இலவசங்களை கொடுப்பவன் உன்னை அடிமையாகத்தான் வைத்திருப்பான், நீ அடிமையா இல்லையா உணர்ந்து கொள்.
தோமஸ் சங்கராவினுடைய அடுத்த பாகம், நைஜருடைய பாகம் 5க்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன், லைக் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், இவ்வளோ பெரிய வரலாறை தெரிந்து கொண்டேன் விக்கி, ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கருத்துக்களாக பதிவு செய்யறதுக்கு தயவு செஞ்சு ஹெசிடேட் பண்ணாதீங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் இதே மாதிரியான பல பதிவுகள் என்னால் கொண்டு வர முடியும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.